தி சம் ஆஃப் ரெசிடியூஸ் ஆஃப் அன் எலிப்டிக்கல் ஃபங்க்ஷன் இஸ் 0. இப்போது ரெசிடியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா போல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான். அதாவது நம்ம போல்ஸ் எவ்வளோ வேகமாக வந்து ப்ளோ அப் ஆகுது அப்படின்ற அந்த ஸ்ட்ராங் இதை தான் வந்து நம்ம ரெசிடியூன்னு சொல்கிறோம். ஸோ திருப்பி அகைன் கொஷின் பார்க்கும்போது எலிப்டிக்கல் ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு தேரம்லேயே சொன்னோம், எலிப்டிக்கல் ஃபங்க்ஷன்னா ஒரு டபுளி பீரியாடிசிட்டி அப்படின்னு ஒரு விஷயமே திருப்பி திருப்பி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு வால் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறீங்க, இல்லை அப்லேருந்து டவுன் போகிறீங்க, ஒரே பேட்டர்ன் தான் வரும். ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரே விஷயம் தான் திருப்பி திருப்பி வருது. அந்த திருப்பி திருப்பி வர்றது தான் வந்து டபுள் பீரியாடிசிட்டி. ஓகே, இப்போது இதில் இப்போ ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு டைல்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு டைல்ஸை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து என்டையர் ஃப்ளோரோட ஒரு சின்ன பகுதி. அதுதான் வந்து காப்பி ஆகிக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி. ஸோ அதை நம்ம ஃபண்டமெண்டல் பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன டைல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதை ஃபண்டமெண்டல் பேரலோகிராம்னு சொல்லுவோம். போல்ஸ்னால் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேட் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை தான் நம்ம போல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது அந்த பேட் பாயிண்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ப்ளோ அப் ஆகுதோ அதை தான் நம்ம ரெசிடியூன்னு சொல்லுவோம். ஹவு ஸ்ட்ராங் த போல் இஸ், அந்த போல் எவ்வளோ உறுதியாக இருக்குன்றதை தான் நம்ம ரெசிடியூன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த ஏரியாவில் நடந்து வரோம். ஒரு பவுண்ட்ரி மாதிரி இருக்குது, ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு டைல்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ அதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் நடந்து வரீங்க. நடந்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா லெஃப்டில் இருந்து ரைட் வரீங்க, ரைட்டில் இருந்து லெஃப்ட் போகிறீங்க, ஒரே வேல்யூ இருக்குது. டாப்பில் இருந்து பாட்டம் போகிறீங்க, பாட்டம்லேருந்து டாப் போகிறீங்க, ஒரே வேல்யூ இருக்குது. இப்போது வேல்யூ ஒன்று தான், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கிறோம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும்போது என்ன ஆகும், ப்ளஸ் மைனஸ் மட்டும் நமக்கு மாற்றி போடுவோம். ஸோ வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும். போட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது பண்ணி நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0ன்னு வரும். அப்போது நம்ம மொத்தமாக எவ்வளோ நடந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 0 இதுக்கு தான் நம்ம நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 0 தான் நம்ம ரெசிடியூன்னு சொல்கிறோம். அப்போ ரெசிடியூன்றது என்ன, நம்ம அந்த பவுண்டரியை சுற்றி எவ்வளவு நடந்தோம் அப்படின்றது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த ரெசிடியூஸ், எவ்வளோ ரெசிடியூஸ் வந்துச்சுன்னு பார்க்கும்போது நம்ம வாக்கிங் ரிசல்ட் 0. வாக்கிங் ரிசல்ட் 0ன்றதுனால நம்ம ரெசிடியூவும் 0. இப்போ நம்ம தியரம்க்கு போகலாம். இப்போ எடுத்த உடனே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரூஃப்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச பேசிக் லைன்ஸ். இது எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அவனே கொடுத்துருக்க எலிப்டிக்கல் ஃபங்க்ஷன்னு, அதை தான் நம்மளும் சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நான் எலிப்டிக்கல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அதில் 2 பீரியட் இருக்குது, ஒமேகா 1 ஒமேகா 2ன்னு இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலிப்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு இது ஃபார்முலா, இந்த பீரியாடிசிட்டி வச்சு ஃபங்க்ஷன், அதாவது z + ஒமேகா 1ன்றது f of z தான் போகும். z + ஒமேகா 2ன்னு போட்டிங்கனாலும் f of zன்னு தான் போகும். இது வந்து ஒரு பேசிக். இது எப்பயுமே பீரியாடிசிட்டி எலிப்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்தால் இதை எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம டயக்ராமை சூஸ் பண்ண போகிறோம். டயக்ராம் சூஸ் பண்ணும்போது நம்ம ஏன்ற ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுறோம். ஏன்னு சூஸ் பண்ணும்போது நமக்கு ஏன்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பிஏன்றது வந்து ஃபண்டமெண்டல் பேரலோகிராமு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நம்ம பிஏன்னு மென்ஷன் பண்ணுறோம். இது ஏவாக இருந்தால் இது a + ஒமேகா 1 இருக்கும். இதுக்கு டயக்னலாக இருக்கிறது தான் a + ஒமேகா 2 இருக்கும். ஓகே, இந்த ஏக்கு டயக்னலாக இருக்கிறது a + ஒமேகா 1 + ஒமேகா 2 இருக்கும். நமக்கு எப்பயுமே தெரியும் பேரலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு தேவை ரெசிடியூ, சம் ஆஃப் த ரெசிடியூ 0ன்னு நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ காச்சி ரெசிடியூ தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். 1/2πi அப்படின்றது வந்து இன்டெக்ரல் ஆஃப் ஃபங்க்ஷன் dx அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம பெருசு பண்ணி எழுதுறாங்க இந்த இடத்துல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டுக்கு இங்கேருந்து இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போது ஏலேருந்து a + ஒமேகா 1 1. நெக்ஸ்ட்டு a + ஒமேகா 1லேருந்து a + ஒமேகா 1 ஒமேகா 2ன்றது 2. நெக்ஸ்ட்டு a + ஒமேகா 1 + ஒமேகா 2 2a + ஒமேகா 2. இது வந்து 3, இது வந்து 4. இதை 4யும் தனித்தனியாக எழுதிக்கிறாங்க. எழுதிட்டு ஒன்றுத்துக்கும் வந்து ஃபுல்லாக ஒரு தடவையும் எழுதிட்டே இருக்க முடியாதுன்றதுனால ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒனுக்கு I1 கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டுக்கு I2 கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டுக்கு I3, நெக்ஸ்ட்டுக்கு I4. அதை தனியாக எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ என் ஃபங்க்ஷனை வந்து நான் ஐன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த 4த்தையும் சம் பண்ணாதான் என்னோட இது வருது. இந்த இதை ஐன்னு டினோட் பண்ணிக்கிறேன். நமக்கு தெரிஞ்சது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல்ன்றதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட I1ம் I3யும் ஆப்போசிட், I2வும் I4ம் ஆப்போசிட். ஸோ I1 I3யை நான் எடுத்துக்கிறேன். I1 I3யோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா a + ஒமேகா 1 + ஒமேகா 2லேருந்து a + ஒமேகா 2 அப்படின்னு இருக்குது. இது ஒரு சிம்பிள் டயக்ராமில் பார்த்தோன்னா
இது என்னோட டாப், இது என்னோட பாட்டம். பாட்டமுக்கும் டாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 2 ஆட் ஆகி இருக்கு, அவ்வளோதானே. ஸோ என்னோட டாப்பும் பாட்டமும் ஈக்குவல் ஆகணும்னா ஒன்று நான் ஒமேகா 2வை மைனஸ் பண்ணணும், இல்லை ப்ளஸ் பண்ணணும். ஸோ நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். Z ப்ளஸ் ஒமேகா 2, என்னோட ஃபங்க்ஷனோட ஒமேகா 2வை மைனஸ் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. அதனால் யூன்னு ஒரு டேர்ம் எடுத்து Z மைனஸ் ஒமேகா 2ன்னு போட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு ஃபங்க்ஷன் வந்து Z தான் இருக்குன்றதுனால நான் Z ஈக்குவல் டு U ப்ளஸ் ஒமேகா 2ன்னு மாற்றிக்கிறேன். இந்த டேர்மை மாற்றி எழுதுகிறேன். எழுதிட்டு அதை வந்து Z இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும், இன்டெக்ரலும் மாற்றணும். அதாவது பவுண்ட்ரி அப்பர் லிமிட்டோ லோயர் லிமிட்டோ மாற்ற போகிறோம். லோயர் லிமிட்டோ அப்பர் லிமிட்டோ எதை வச்சு மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 2வால் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ என்னோட இதையும் ஒமேகா 2வில் சப்ராக்ட் பண்ணால் இது போயிடும், மேலேயும் ஒமேகா 2வால் செப்பரேட் பண்ணால் இது போயிடும். ஸோ A ப்ளஸ் ஒமேகா 1 ஏன்றது மட்டும் இருக்குது. இப்போது A ப்ளஸ் ஒமேகா 1 A இது அப்படியே திருப்பி போட்டால் நமக்கு I1 வருமா? I1 என்னது? A ப்ளஸ் ஒமேகா 1 A ப்ளஸ் ஒமேகா 1ன்னு இருக்கா? அதே தானே வந்து இன்டெக்ரல் I3க்கு நம்ம வந்து மாற்றி எடுத்தோம். ஸோ இன்டெக்ரல் மாற்றினோன்னா நம்ம மைனஸ் வெளில எடுப்போம், மைனஸ் I1. இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டாலும் போடலாம், இவ்வளோ இங்கேருந்து இது வரைக்கும் போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைனா கம்பேரிங் I1ம் I3யும் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் I3 வந்து ட்ரான்ஸ்லேட் ஆஃப் I1 பை ஒமேகா 2 தானே எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத ஒரு வேர்டு வந்து எழுதிட்டு பீரியாடிசிட்டி மூலயமா I3ன்றது அதாவது ஆப்போசிட் அந்த இன்டர்வலுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதுனால பீரியாடிசிட்டி மூலயமா என்னோட I3 வந்து மைனஸ் I1க்கு ஈக்குவல், என்னோட I2 வந்து மைனஸ் I4க்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு ஸோ இதுங்களை ஆட் பண்ணோம்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். 0 கிடைக்கிறதுனால நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன், இது வந்து ஒரு பேர் ஆஃப் இன்டெக்ரல், இது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. எதனாலனா பீரியாடிசிட்டி மூலமாக கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றது எழுதுறேன். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் ஓவர் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது வேணால் எழுதிக்கலாம். எழுதிட்டு தேர்ஃபோர் ரெசிடியூவோட சம் வந்து என்ன, நமக்கு 0 அப்படின்னு சொல்லும். ரெசிடியூ வந்து 0 அப்படின்னா போல் அங்கே கிடையாதுன்னு அர்த்தம். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இம்ப்ளைஸ் that does not exist an elliptical function with a single simple pole. ஒரே ஒரு சிம்பிள் போல் இல்லை. ஆக்சுவலி எலிப்டிக்கல் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 போலாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் ஒரே ஒரு சிம்பிள் போல் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.